ஜக்காத் சம்பந்தமாக. அதாவது ஜக்காத் ஏன் முஸ்லிம்கள் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை பிற மனிதர்களுக்கு கொடுப்பதில் அவ்வளவு ஒரு ஆர்வமும் ஆசையும் பிரயத்தனமும் ஏன் எடுக்கிறார்கள், அதற்கான காரணம் என்ன, நியதிகள் என்ன என்பதுதான் கேள்வி. ஜக்காத் என்பது இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளிலே, நீங்க சஹீஹுல் புகாரியினுடைய 8வது ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பை எடுத்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அழகான ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 அடிப்படைகளின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் எப்படி ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது போன்று தொழுகை, அதே போன்று நோன்பு, அதே போன்று ஜக்காத், ஹஜ். ஒரு மனிதன் தொழுகைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அந்த அளவு அவன் ஜக்காத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 82 இடங்களில் தொழுகையையும் ஜக்காத்தையும் சேர்த்து குறிப்பிடுகிறான். அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸக்காத். நிறைய சூறாக்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம், சூரத்துல் பக்ரா உட்பட. அப்ப எனவே தொழுங்கள், நம்ம எப்படி தொழுகையை ஃபர்து கடமை என்று புரிந்திருக்கின்றோமோ அதுபோன்று நாம் ஜக்காத்தையும் கடமை என்று புரிய வேண்டும். ஜக்காத்தை ஒருவர் கொடுக்கிறது கட்டாயம், அவருக்கு கடமையாக இருந்தால் கொடுக்க வேண்டும். கொடுக்காம இருந்தால் பாவம். ஜக்காத்தை மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார். ஏன்னா இது 5 கடமைகளில் ஒன்று. அதையும் தாண்டி இது வகையிலே நமக்கு சொல்லப்பட்ட, வலியுறுத்தி சொல்லப்பட்ட அடிப்படை கடமை. எனவே இந்த ஜக்காத் என்பது முஸ்லிம்களுக்கு அடிப்படையாக அல்லாஹு தாலா சில பொருட்களிலே, அதே போன்று அது சில காலங்கள், அதே போன்று நிசாப் இருக்கிறது, அதனுடைய விரிவான விளக்கங்கள் பின்னால் வரும். அப்ப ஒரு மனிதனுக்கு ஜக்காத் கடமையாகின்ற பொழுது அவன் ஜக்காத்தை நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும். எனவே அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகா சொல்கின்றான், ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா. நபியே, நீங்க அவர்களிடமிருந்து ஜக்காத்தை எடுங்க என்று அல்லாஹ் தெளிவாகவே சொல்கின்றான். அப்ப எனவே இது ஒரு கடமை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கடமை என்பதை தாண்டி நாம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டும் என்றால் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் இந்த ஜக்காத் பரிசுத்தப்படுத்தும். சில பொழுது கொடுக்கல் வாங்கலிலே, நம்முடைய பொருளாதார விவகாரங்களிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற சில சந்தர்ப்பங்கள் நம்மை அறியாமலே நடந்தால் கூட இந்த ஜக்காத்தை மூலமாக அல்லாஹ் அதை பரிசுத்தப்படுத்தி விடுவான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் நாம் முஸ்லிம்கள் இந்த ஜக்காத்தை தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து பிறருக்கு கொடுப்பதை ஒரு கடமையாக நினைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு பரக்கத். ஜக்காத் என்பது கொடுப்பது என்றாலும் அதனுடைய நேரடி கருத்தம் வளர்ச்சி தான். கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக எங்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். அது அல்லாஹ் அதை ஏற்படுத்துவான் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அப்படி செய்வான் என்பது அவனுடைய உத்தரவாதம். எனவே அந்த அடிப்படையில் நாம் ஜக்காத்தை அந்த அளவு தூரம் ஆர்வமாக, அதே போன்று எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹுக்காக கொடுப்பதில் நாங்கள் சந்தோஷம் அடைகின்ற பொழுது அல்லாஹ் அதற்கான கூலியை நிறைவாக வழங்க காத்து கொண்டிருக்கிறான்.